أكسام جذب الروح بستانا والشح أهلاك أرواحا وأبدان الخير تعريفه وتستبين خطاه أينما كان وإن تغيب أهل الخير في زمن تظل مجاعات فيه الناس بلدانا ويستغيث به الملهوف من آلام حتى يموت كمثله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் பித்அத் அனாச்சாரங்கள் என்றும், பித்அத் அனாச்சாரங்கள் எல்லாமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் எல்லாமே மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மானிட சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் இருந்து என்ன சொல்கிறார்கள் என்ற சங்கதியை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு எம் அருமை குழந்தைகள் என்று சொல்லுகின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த காலத்தின் தேவையாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்வுக்கு பின்னால் வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சந்தோஷம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த குழந்தை செல்வம் என்பது, எமது பிள்ளைகள் என்பது அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய திருமணத்துக்கு பின்னால்
எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மற்றிட முடியாத ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் எங்களுக்கு தருகிறார்களோ, அதே பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருந்தால் இந்த மண்ணை விட்டும் நாங்களெல்லாம் மறைந்ததற்கு பிறகு மண்ணறையில் இருக்கிற போது கூட இந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனையும் இந்த பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களும் எங்களை வந்து சேர்ந்து கொண்டு இருக்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த குழந்தைகள் என்பது அல்லது எமது பிள்ளைகள் என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பதை நாங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. வெறுமனே உலகத்தின் இன்பத்துக்காக, உலகத்தின் சந்தோஷத்துக்காக, உலகத்தின் கவலைகளை மறந்து வாழ்வதற்காக, தாய்க்கு என்றால் பெண் பிள்ளை, ஆணுக்கு என்றால் ஆம்பளை பிள்ளை என்ற ஒரு சந்தோஷத்தை பெற்று வாழ்வதற்காக வேண்டி மாத்திரம் இந்த குழந்தை செல்வங்கள் அல்ல. இந்த உலகத்தின் அலங்காரங்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கலாம். உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் அலங்காரங்களாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் பொருளாதாரமும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கலாம். இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் தான் அதை அருளாக மாற்றுவதும், அதை சோதனையாக மாற்றுவதும், அதை இந்த உலகத்தின் அலங்காரங்களாக மாற்றுவதும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்குகின்ற பெற்றோர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் பெற்று செல்கிற போது நாங்கள் எல்லாம் குழந்தையை மாத்திரம்தான் பெற்றெடுக்கிறோம் தோழர்களே. அந்த குழந்தைகளை மாத்திரம்தான் நாங்கள் பெற்றெடுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகள் இந்த மண்ணிலே வருகிற போது, இந்த மண்ணுக்கு வருகிற போது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகத்தான் வருகிறது. இஸ்லாத்தில் தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிறது. அப்படியாக இருந்தால் எங்களுக்கு இருக்குகின்ற பொறுப்பு என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் பிறந்த பிள்ளைகளை இஸ்லாத்திலே வளர்த்து விட்டு மௌத்தாகினால் எங்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை வரும் தோழர்களே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலா ஃபித்ரா, இல்லா யூலது அலா ஃபித்ரா. எந்த ஒரு பிள்ளையும் இந்த இயற்கையான மார்க்கத்திலே பிறந்தே அன்றி வேறில்லை. எல்லா பிள்ளைகளும் இந்த இயற்கையான இந்த இஸ்லாம் என்று சொல்லுகின்ற மார்க்கத்தில் தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை, அந்த பிள்ளையுடைய தாயும் அந்த பிள்ளையுடைய தந்தையும் தான் அந்த பிள்ளைகளை யகூதிகளாக, நஸ்ராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை எல்லாம் தருகிற போது இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளையும் பிறக்க வைக்கிற போது அது இந்துக்களுக்கு பிறந்தாலும் சரி, பௌத்த மக்களுக்கு பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு பிறந்தாலும் சரி, யூதர்களுக்கு பிறந்தாலும் சரி, நஸ்ரானிகளுக்கு பிறந்தாலும் சரி, நாஸ்திகர்களுக்கு பிறந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு பிறந்தாலும் சரி, கபரு வணங்கிகளுக்கு பிறந்தாலும் சரி, ஏகத்துவவாதிகளுக்கு பிறந்தாலும் சரி, இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறக்கிற போது ஈமானோடு இஸ்லாம் என்று சொல்லுகின்ற அந்த இயற்கையான மார்க்கத்தில் தான் சரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஏற்ற நிலைமையில் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மண்ணிலே பிறக்கிறது. அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்குகின்ற தந்தைகளும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்குகின்ற தாயும் தான் அந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்களை கெட்டவர்களாக, பாவிகளாக, யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, நெருப்பு வணங்கிகளாக, நாஸ்திகர்களாக, இந்த உலகத்தின் அல்லாஹ் அங்கீகரிக்காத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக, அல்லாஹ் அங்கீகரித்த ஏகத்துவத்தை பின்பற்றுகிறவர்களாக மாற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளைகளுடைய கையில் அல்ல, அந்த பெற்றோர்களுடைய கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ஆனால் இன்றைக்கு எல்லோரும் பிள்ளைகளை எல்லாம் பற்றி கவலைப்படுகிறார்கள். என்ற பிள்ளைக்கு என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் புத்தியை சொன்னாலும், பிள்ளை நல்லா வாரான் இல்ல மௌலவி,
பிள்ளை நல்லா வாரான் இல்ல மௌலவி, சொல்லு கேட்கிறான் இல்ல மௌலவி, நீங்களாவது கொஞ்சம் சொல்லு கேட்டு பாருங்க மௌலவி, மதரசாவுக்கு வரக்க கொஞ்சம் புத்திய சொல்லுங்க மௌலவி, பள்ளிக்கு வர சொல்லுங்க மௌலவி, டைமுக்கு ஓத சொல்லுங்க மௌலவி, டிவி பார்க்க வேணான்னு சொல்லுங்க மௌலவி என்று மௌலவியை பிடித்து கெஞ்சுகின்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களை பிடித்து கெஞ்சுகின்ற பெற்றோர்களும் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? ஒரு பெற்றோருக்கு கட்டுப்படாத பிள்ளை, ஒரு தாய்க்கு கட்டுப்படாத பிள்ளை, ஒரு தந்தைக்கு கட்டுப்படாத பிள்ளை ஒரு நல்ல ஒரு உலமாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படியாக இருந்தால் ஒரு தாயிடத்திலும் ஒரு தந்தையிடத்திலும் அந்த மௌலவி இடத்திலே இருக்குகின்ற மார்க்க பற்று என்ற அந்த பற்று தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் நீங்கள் புத்தி சொல்லுவதற்கு தகுதி அல்ல, நான் என்ற பிள்ளைக்கு புத்தி சொல்வதற்கு தகுதி அல்ல, நான் என்னுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு தகுதி அல்ல, பள்ளியில இருக்கிற மௌலவிதான் தகுதி என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்துக் கொள்கிறோம். விரும்பியோ வெறுத்தோ நாங்கள் எல்லாம் முடிவெடுத்துக் கொள்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இதுல இன்னும் ஒன்றையும் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் எப்படியோ கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே 1 வருஷம் 2 வருஷம் ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளுகிறாங்க. கணவனும் மனைவியும் முதலாவது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கக்குள்ளேயே எதை பேசுற தெரியுமா? வெற்றில இருக்கக்குள்ளேயே எதை பேசுற தெரியுமா? இன்றைக்கு தான் ஜாகிலியத்தான முறைப்படி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. கல்யாணம் பேசி பொண்ணை பிடிச்சி ஒரு மாலையோ ஒரு மோதிரமோ ஒரு காப்போ போட்டு விட்டா அடுத்த கிஃப்டா மோதிரம் போறதுக்கு முதல், காப்பு போறதுக்கு முதல், மின்னி போறதுக்கு முதல், மாலை போறதுக்கு முதல், எல்லாத்துக்கு முதலும் என்ன தெரியுமா போகுது? 3 மாசத்துக்கு பிறகு கல்யாணம், 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம். மாப்பிள்ளை கட்டார்ல இருக்கிறாரு, மாப்பிள்ளை லண்டன்ல இருக்கிறாரு, மாப்பிள்ளை சவுதியில வேலை செய்யறாரு, மாப்பிள்ளை யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கிறாரு. படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு கட்டார்ல இருந்து வந்ததற்கு பிறகு, சவுதியில இருந்து வந்ததற்கு பிறகு, லண்டனில இருந்து வந்ததற்கு பிறகுதான் கல்யாணம். அதுவரைக்கும் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசுவதற்காக மாமியாவே கொண்டு போய் மருமகளே என்னுடைய மகன் தந்த போன் அம்மா என்று கொடுத்து விடுகிறார்கள். என்னுடைய போன் இது, என்னுடைய மகன் உங்களுக்கு கொடுக்க சொன்ன போன் என்று கொடுத்து விடுகிறார்கள். அந்த போனில முதலாவது சுகத்தை கேட்கிறது, கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஐடியான்னு தான் கேட்கிறது. அப்ப முதலாவது பேச்சுவார்த்தை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்ச உடனே நமக்கு பிள்ளை வேணா, 1 வருஷத்துக்கு ஜாலியாக இருப்போம், 1 வருஷத்துக்கு நல்லா உலகத்தை சுத்துவோம், நல்லா நுவரெலியாவுக்கு போவோம், நல்லா கிழக்குக்கு போவோம், நல்லா வடக்குக்கு போவோம், எல்லா இலங்கையெல்லாம் சுத்தி அடிச்சதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வோம்? பிள்ளையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அல்லது 1.5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வோம்? பிள்ளையை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் படிதான் புது தம்பதிகள் தன்னுடைய வாழ்வையே ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது இல்லறத்திலேயே இறைவன் தருகின்ற அருட்கொடை வேண்டாம் என்று ஆரம்பிக்குகின்ற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருட்கொடையை கொடுக்க போகிறான்? இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள், நிறைய திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் இப்படியான ஒப்பந்தத்திலே இருந்து அதற்கு பிறகு 1 வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு பிறகு பிள்ளை வேணுமே என்று எல்லா மந்திரமும், எல்லா தந்திரமும், எல்லா வைத்தியரும், எல்லா வியோஜியும் போய் முடிஞ்சு அதுக்கு பிறகு பீரிசும், அதுக்கு பிறகு அஸ்மாவும், அதுக்கு பிறகு இஸ்மும், அதுக்கு பிறகு வீட்டில் எஸ்டிஎஃப்பும், அதுக்கு பிறகு தாளில எழுதி குடிக்கிறதும், அதுக்கு பிறகு தாலாபுல எழுதி குடிக்கிறதும், அதுக்கு பிறகு வயிற்றுல கட்டுறதும், அதுக்கு பிறகு கக்கத்துல கட்டுறதும், அதுக்கு பிறகு இடுப்புல தொங்க விடுறதும் தான் இன்றைக்கு நிறைய சமுதாயத்துடைய பழக்க வழக்கங்களாக போய் கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதை ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். ஆரம்பத்திலே நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை என்று சொல்லுகின்ற அந்த பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த பிள்ளையை நல்ல சாலிஹான பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அந்த பிள்ளை இல்லை என்றால், இந்த தலைப்பை கேட்கிற எல்லாருமே சம்டைம் குழந்தைகள் இல்லை என்ற கவலைப்படுவாங்க. அருமையான பிள்ளைகள், என் செல்வ குழந்தைகள் என்ற தலைப்பை போட்டிருக்கிறார்களே, நான் கல்யாணம் முடித்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் எனக்கு பிள்ளை இல்லையே என்று கவலைப்படலாம்.
பிள்ளை உள்ளவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளவும் வேண்டும், பயந்து கொள்ளவும் வேண்டும். பிள்ளை உள்ளவர்கள் சந்தோஷப்படவும் வேண்டும், பயந்து கொள்ளவும் வேண்டும். இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய அருளாக இருக்குமோ, இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய அருளாக இருக்குமோ, அல்லது இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்குமோ தெரியாது. உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அது சோதனையாக இருக்கலாம் என்று சொல்கிறானே, சோதனையாக இருக்கலாம் என்று சொல்கிறானே, அந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையை போல இந்த பிள்ளை எனக்கு ஒரு சோதனையாக வந்து விடுமோ, ஒரு நபியுடைய பிள்ளையே அவருக்கு சோதனையாக அமைந்தது என்றால் என்னுடைய பிள்ளை சோதனையாக இருக்குமோ என்று நாங்கள் பயப்பட வேண்டும். அல்லது அந்த பிள்ளையை நல்ல மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ரெண்டையும் வைத்து சந்தோஷப்படுவதும் கவலைப்படுவதும் நாங்கள். பிள்ளை இல்லை என்றால் ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ளணும். யா அல்லாஹ், உலகத்தில் என்னை நீ படைத்தாய், எனக்கு என்று கணவனை தந்தாய், எனக்கு என்று மனைவியை தந்தாய். இந்த உலகத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மறையில் இருந்து ஒரு பழுத்த இலை கூட விடுவது கிடையாது. யா அல்லாஹ், ஒரு பழுத்த இலை கூட இந்த மண்ணிலே உன்னுடைய அனுமதி இன்றி விழுவது கிடையாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு 1 வருஷமாக பிள்ளையை தரவில்லை, 2 வருஷமாக பிள்ளையை தரவில்லை, 3 வருஷமாக பிள்ளையை தரவில்லை, 4 வருஷமாக பிள்ளையை தரவில்லை. நீ பிள்ளையை தந்தாலோ பிள்ளையை தராவிட்டாலோ யா அல்லாஹ், நான் பாவத்தின் பக்கம், ஷிர்கின் பக்கம், அனாச்சாரத்தின் பக்கம், மூட பழக்க வழக்கங்களின் பக்கம் நான் போய்விட மாட்டேன். யா அல்லாஹ், நீ எப்போது நாடுகிறாயோ அப்போது எனக்கு பிள்ளையை தா. அந்த பிள்ளையை ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளையாக தா. நீ தராட்டியும் நலவாக இருக்கும், தந்தாலும் நலவாக இருக்கும். அதனால் தருவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்து கேட்டதை போல ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு யா ரப்பே சாலிஹான குழந்தையை தா. அப்படித்தான் இல்லாட்டி இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, மாப்பிள்ளோட உம்மாவே ஆத்திரப்படுவா. என்னன்னு கேட்டா, என்ற புள்ள கல்யாணம் முடிச்சு 3 வருஷமாகுது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாருங்க மருமகளுக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுறா. குத்தி பேசுவா, உனக்கு பிள்ளை இல்ல, உண்ட உம்மாக்கு பிள்ளை இல்ல, உண்ட தாத்தாக்கு பிள்ளை இல்ல, உண்ட வாப்பட காக்கட மூத்தப்பட ராத்தட சாச்சட மகளுக்கு பிள்ளை இல்ல, நீ மலடியோ தெரியாது என்று கவலைப்படுவாங்க. பிள்ளை இல்லாதது ஆணிலும் இருக்கலாம், பெண்ணிலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷப்படணும். என்ன தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் முடித்து கொடுத்தான். அந்த பெண்ணை தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கன்னியாக முடித்தார்கள். அவர் விதவை அல்ல. அந்த பிள்ளை, அந்த பெண்ணிலே இருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த குழந்தையையும் கொடுக்கவில்லை. எல்லா குழந்தைகளும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 7 குழந்தைகள், 7 குழந்தைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு குழந்தையை தவிர அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஹதிஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்தான். ஆயிஷா நாயகி அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற போது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒன்றை அறுத்தாலும், ஆட்டை அறுத்தாலும், ஏதாவது ஒரு இறைச்சியை அறுத்தாலும், ஏதாவது ஒன்றை அறுத்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இத ஹதிஜாட குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துடுங்கோ, இத ஹதிஜாட குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துடுங்கோ என்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஏனென்றால் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகியதற்கு பிறகு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசிலே ஆழமான ஒரு இடத்தை பிடித்திருந்த, அன்பான ஒரு இடத்தை பிடித்திருந்த மனைவி அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று நாங்க பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வீட்டிலே இருக்கிறார்கள். ஹதிஜா ரலியல்லாஹுடைய சகோதரி ஹாலா கதவை வந்து தட்டுறா. கதவை தட்டக்குள்ள ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாரு, ஹதிஜாட வயசு போல கேக்குது, ஹதிஜாவுடைய குரல் போல கேக்குது. உடனே ரசூலுல்லாஹ் ஹதிஜாவுடைய ஞாபகம் வந்து அப்படியே யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹாலா, அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ் அது ஹதிஜா அல்ல, அது ஹதிஜா அல்ல, அது ஹாலா, ஹதிஜாவுடைய சகோதரி என்றார்கள். அந்த அளவுக்கு பாசம் மனசில இருந்தது. இப்படியான நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த நேரம் பார்த்தாலும் கன்னங்கள் பெருத்த, தாடைகள் சுவந்த அந்த கிழவியை பத்தி தானே பேசிக் கொண்டிருக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை, யாரை? என்னை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடித்து தரவில்லையா என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அப்படி சொல்லாதே ஆயிஷா,
அப்படி சொல்லாதே ஆயிஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உள்ளத்திலே ஆயிஷாவை பற்றி ஊற்றி விட்டான் அம்மா. ஆயிஷா அதாவது கதீஜாவை பற்றி என்னுடைய உள்ளத்தில் அன்பை ஊற்றி விட்டான். அப்படி சொல்லாதே. அவர் இப்படி இருந்தார், இப்படி என்னோடு வாழ்ந்தார். அவரை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பிள்ளைகளை தந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு பிள்ளை இல்லை என்பதற்காக கோபித்துக் கொள்ளவில்லை, பிள்ளை இல்லை என்பதற்காக சண்டை பிடிக்கவில்லை. மௌத்தாகிற தருணத்தில் கூட, மரணிக்கிற தருணத்தில் கூட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டுதான் மௌத்தாகினார்கள். தோழர்களே, ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன் என்று கேட்பார்கள். எல்லா மனைவிமார்களும் புரிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய வீட்டை தான் ஆதரிக்கிறார்கள், அவருடைய வீட்டை தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அப்போது எல்லா மனைவிமார்களும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாளை நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருப்பீர்கள், நாளை நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருப்பீர்கள் என்றார்கள். மௌத்தாகிற நேரத்தில் கூட நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அந்த அளவுக்கு பாசத்தோடு அன்போடு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்களாக இருந்தால், குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை பிரிந்து விட வேண்டாம், குழந்தைகள் இல்லை என்பதற்காக வேண்டி மனைவியோடு சண்டை பிடித்து விட வேண்டாம், பிள்ளை பாக்கியம் இல்லை என்பதற்காக வேண்டி மனைவியை திட்டி விட வேண்டாம், பிள்ளை பாக்கியம் இல்லை என்பதற்காக வேண்டி நீ மலடி என்று ஏசிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து ஷூரா 49வது 50வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். தோழர்களே, லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ல், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ல், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கையில் தான் இந்த வானத்துடைய இந்த பூமியுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுரா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் தான் இந்த வானத்துடைய இந்த பூமியுடைய எல்லாமே இருக்கிறது. அவன் நாடுபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், அவன் நாடுபவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா, அல்லது அவன் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரண்டையும் ஆண் பிள்ளையாக கொடுக்கிறான். வ இனாதா வ யஜஅலு மா யஷாஉ அகீமா, அல்லது அவர் அந்த இரண்டையும் பெண் பிள்ளையாகவே அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நாடுபவர்களை மலரர்களாக மலடிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வானம், இந்த பூமி எல்லாத்துடைய ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறான், நாடுபவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறான், நாடுபவர்களுக்கு இரண்டையும் ஆணாக கொடுக்கிறான், நாடுபவர்களுக்கு இரண்டையும் பெண்ணாக கொடுக்கிறான். அவன் யாருக்கு குழந்தைகள் வேண்டாம் கொடுக்க கூடாது என்று தீர்மானிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் தஆலா மலர்களாக அல்லது மலடிகளாக மாற்றி விடுகிறான். அப்ப பிள்ளை தருவது என்பது, பிள்ளை பாக்கியம் என்பது எங்களுடைய கைகளில் அல்ல, எங்களுடைய கரங்களில் அல்ல, எங்களுடைய முயற்சிகளில் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அந்த பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்குகின்ற பெற்றோர்களும் இந்த வசனத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு அந்த வசனத்தை வைத்து, அல்லாஹ் எதை செய்தாலும் நலவாகத்தான் இருக்கும், எனக்கு தந்தாலும் நலவுதான், தராவிட்டாலும் நலவுதான் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் நீங்களும் இருந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அந்த அடிப்படையில் கிடைத்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், கிடைத்தவர்கள் பயந்து கொள்ள வேண்டும், கிடைக்காதவர்கள் சந்தோஷம் மட்டும் பட்டுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பிள்ளையை தந்து நாள மறுமையிலே குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்புகளை எல்லாம் பற்றி அல்லாஹ் நாள மறுமையிலே விசாரிப்பானே. அல்லாஹ் எனக்கு 4 பிள்ளையை தந்தானே, 3 பிள்ளையை தந்தானே, 7 பிள்ளையை தந்தானே, 2 ஆணை தந்தானே, 2 பெண்ணை தந்தானே. அல்லாஹ் எவ்வளவோ எனக்கு நியமத்து செய்து அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளையாக, அந்த பிள்ளையை ஒரு ஹாஃபிலாக, அந்த பிள்ளையை தொழுகின்ற பிள்ளையாக, அந்த பிள்ளையை என்னுடைய மௌத்துக்கு பின்னால் பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளையாக, அந்த பிள்ளையை எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கெஞ்சி கதறி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளையாக நான் மாட்டாவிட்டால், அப்படியே என்னுடைய மரணம் வந்து விட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளையை பற்றி என்னிடத்தில்
நேரத்தில் கேட்பானே என்ற பயம் எந்த நேரமும் குழந்தையை பெற்றவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. இப்ப வாங்க நம்மட செல்ல பிள்ளைகள், அரும பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற தலைப்புக்கு வாங்க. இது பிள்ளையை பெற்றவர்களுக்கும் சமர்ப்பணம், பிள்ளையை பெற்றெடுக்காமல் இந்த உலகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போது எம் அருமை குழந்தைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் வாழக்குள்ள மாஷா அல்லாஹ், நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோட்கிறேன், நான் திக்ரு செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் தர்மம் செய்கிறேன், நான் எப்படியோ பள்ளியோடு தொடர்புபட்டவனாக இருக்கிறேன், நான் பயானுக்கு போகிறேன், நான் ஒரு தஹஜ்ஜத்து மிஸ் ஆகாம தொழுகிறேன், எப்படியோ நம்ம மௌத்தாயினா நம்ம எப்படியோ சுவர்க்கம் போயிடலாம் என்று எந்த ஒரு மனிதனும் யோசிக்க முடியாது. அப்படி யோசித்தால் அது உசிதமான யோசனை அல்ல, அது இஸ்லாம் சொல்லுகின்ற யோசனை அல்ல, அது மடமையின் உச்சகட்டத்தின் யோசனை, அது ஜாஹிலியத்தின் யோசனை. ஏனென்றால் கூ அன்ஃபுஸக்கும், முதலாவது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதே போன்று உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் பயானுக்கு போகிறேன் என்ற குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் தொழுகிறேன் என்ற பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நோன்பு நோட்கிறேன் என்ற குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அல்ல. அது ஜாஹிலியத்துடைய சிந்தனை, மடமையுடைய சிந்தனை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய அக்கறையும் கவலையும் உள்ளத்தில் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எந்த நேரமும் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இப்போது குழந்தைகள் பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். பிள்ளைகளை பெற்றுக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்களே, உங்களுடைய மனைவியுடைய வாய்க்குள் ஒரு கவலை உணவை ஊற்றி விடுவதும் சதகா, உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதும் சதகா. ஒரு நபித்தோழர் எழும்பி, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட ஆசைய நாங்க தீர்த்து கொள்வதற்காக எங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் அது நன்மையா, அது சதக்காவா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி அந்த நபித்தோழரிடத்துல ஆமாப்பா என்று சொல்லல. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதே ஆசையை, அதே உணர்வை அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண்ணிடத்தில் தீர்த்து கொண்டால் பாவமா இல்லையா என்று கேட்டார்கள். பாவமே யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதே ஆசையை, அதே உணர்வை உங்களுடைய மனைவியோடு தீர்த்து கொண்டால் அது தர்மம் என்றார்கள். அப்படி சென்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லறத்தில் குழந்தை என்று சொல்லுகின்ற அந்த பிள்ளைக்கு முன்னால் கணவனும் மனைவியும் ஒன்று சேருகின்ற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பார்த்து வாப்பாமாரு கவலைப்படுறாங்க. மௌலவி எந்த புள்ளண்டா செல்லு கேட்கிறான் இல்லையே மௌலவி, சரிப்பட்டு வரமாட்டானே மௌலவி, படம் பார்க்காத என்றா அதை வீட்டுல பார்க்கான் இல்ல, கூட்டாளிய வீட்டை போய் பார்க்கிறானே மௌலவி, எவ்வளவுதான் சொன்னாலும் காட்டும் பார்க்காத என்று சொன்னா காசை சேர்த்து அவனல்லவா வேண்டிக் கொண்டு பார்க்கிறான் மௌலவி, இவன் என்ன மௌலவி சொன்னா கேட்கிறான் இல்ல, அடம் பிடிக்கிறான், ஒரு ஷைத்தான போல இருக்கிறான் என்று சொல்றாங்க. உண்மைதான் தோழர்களே, நம்ம புள்ள பெக்கக்குள்ள அந்த பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு பிரார்த்தனையை மறந்ததினால் அந்த பிள்ளை இந்த உலகத்தில் ஷைத்தானுடைய தீங்கோடுதான் பிறக்கிறது. எத்தனை பேருக்கு பாடம், கணவனும் மனைவியும் இல்லறத்தில ஈடுபடுகிற போதும், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முதலாவது கட்டத்திலே இருக்கிற போது ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை எத்தனை ஆம்புளைக்கு பாடம், எத்தனை பொம்புளைக்கு பாடம். ரசூலுல்லாஹ் சாப்பிடக்குள்ள தோழர்களே பிஸ்மில்லா சொல்லுங்கள், பள்ளிக்கு வரக்குள்ள பிஸ்மில்லா சொல்லுங்கள், தூங்குற போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் என்ன செய்கிறேன், மௌத்தாகிறேன்
பிஸ்மிக்க பிஸ்மி சொல்லுங்கள், சாப்பிடக்க பிஸ்மி சொல்லுங்கள், குடிக்க பிஸ்மி சொல்லுங்கள், வீட்டுக்குள் வரக்க பிஸ்மி சொல்லுங்கள் என்று சொன்ன இஸ்லாம், நீங்கள் கணவனும் மனைவியுமாக இல்லறத்தில் ஈடுபடுகிற போது நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள். கணவனும் மனைவியும் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முதல், இல்லறத்திலே ஈடுபடுவதற்கு முதல் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான். யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மத்தியில இருக்குகின்ற இந்த ஷைத்தானுடைய தீங்கில இருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை ஓதி ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் ஈடுபட்டு அன்றைய நாளே, அந்த தருணமே அவர்களுக்கு கருத்தரிக்குகின்ற நாளாக இருந்தால் அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீங்கில இருந்து பாதுகாப்பு பெற்ற குழந்தையாக பிறக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஷைத்தானுடைய தீங்கில இருந்து பாதுகாப்பு பெற்ற குழந்தையாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். எங்க மௌலவி ஓத நேரம், எங்க ஓத நேரம், அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்டா, அதனூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய கருவறையில் ஒரு குழந்தையை தரித்து விட செய்து விட்டான் என்றால், இந்த உலகத்தில் அந்த குழந்தை பிறக்கிற போது ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பு பெற்ற குழந்தையாகத்தான் பிறக்கிறது. இப்ப வாங்க, இப்ப பிள்ளை அப்படி பெற்றிருந்தான்டா செல்லு கேட்பான், அப்படி பெக்கல் என்று சொன்னான் கொஞ்சம் அடம் பிடிப்பான். ஏனென்றால் ஷைத்தான் எப்பையும் குறுக்கால மறுக்கால ஓடுவதை போல நம்மட ரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறானே தோழர்களே. அதனால அந்த விடயத்தில் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முதல், எம்மட அரும குழந்தைகளை உலகத்தில் காண்றதுக்கு முதல் இல்லறத்தில் இந்த பிரார்த்தனையை நாங்கள் கண்டுகொண்டால் உலகத்தில் அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நானும் நீங்களும் கண்டுகொள்ளலாம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அன்பான பிள்ளைகளையும் பாசமான பிள்ளைகளையும் பெற்பதற்கு முதல் தாயும் தந்தையும் செய்ய வேண்டிய முதலாவது கடமை இருக்கிறது. இரண்டாவது, இதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாருக்கும் 2 பிள்ளை இருந்தா, அந்த 2 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தா, 2 பிள்ளை இருந்தா, அந்த 2 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையாக இருந்தா, எல்லாரும் யோசிக்கிற என்ன தெரியுமா, எனக்கு 3வது ஒரு சிங்கக்குட்டி வேணுமே, அல்லது 2 சிங்கக்குட்டி இருந்தா 3வது ஒரு பொட்டக்குட்டி வேணுமே, அப்படி என்று யோசிக்கிறோம் தோழர்களே. அப்படி என்று யோசிப்பது என்பது முற்றாக பிழை அல்ல. ஆனால் அதைவிட இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார், மிக நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்தார். அவரும் குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எந்த பரசாரியாற்றையும் போகல, எந்த அச்சிலத்தையும் குடிக்கல, எந்த தாளிலையும் எழுதி ஒட்டல்ல, எந்த வைத்தையும் போய் எந்த கல்லிலையும் உரசல்ல, எந்த எண்ணெயையும் வைத்தில பூசல்ல, எந்த ஒரு அஸ்மாவையும் இஸ்மாவையும் தாயத்தையும் தகடையும் நெஞ்சிலையோ வைத்திலையோ கழுத்திலையோ கமக்கட்டிலையோ இடுப்பிலையோ கட்டல்ல. அவருடைய பிரார்த்தனை எல்லாமே அல்லாஹ்விடத்திலே இருந்தது. அவர் கேட்கக்குள்ள மிக முக்கியமாக கேட்டார் என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு நீ நல்ல சாலிஹான ஒரு குழந்தையை தா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்க, யா அல்லாஹ் எனக்கு நீ ஆண் குழந்தையை தா. அப்படி ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அந்த குழந்தையை நான் நேர்ந்து விட்டு விடுவேன் என்றார். பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ந்து விட்டு விடுவேன் என்றார். அல்லாஹ் பார்த்தா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பொருத்தம் இல்ல தாயே, உனக்கு பொம்பளை பிள்ளைதான் பொருத்தம் என்று அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான பெண்ணை, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு அல்லாஹு தஆலா ஆண் பிள்ளையை தா, அந்த ஆண் பிள்ளையை நீ தந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் நேர்ந்து விடுவேன் என்று பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ நேர்ந்தாலும் நேர்த்திக்கடன் வைத்தாலும் உனக்கு பொருத்தமான பிள்ளை யார் தெரியுமா? பெண் பிள்ளைதான் தாயே என்று அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுத்தான். அந்த பெண் பிள்ளை பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு என்ன செய்தா? அழகாக மரியம் என்று அவதான் பேர் வச்சா. அல்லாஹு அக்பர். இப்ப பிள்ளை பிறந்த உடனே படுற பாடு கொஞ்சம் பேரு
2 எழுத்துல பேர் சொல்லுங்க மௌலவி, 3 எழுத்துல பேர் சொல்லுங்க மௌலவி, நாக்கு லேசா மொழிகிற மாதிரி பேர் சொல்லுங்க மௌலவி, அம்புற மாதிரி பேர் சொல்லுங்க மௌலவி, அகப்படுற மாதிரி பேர் சொல்லுங்க மௌலவி. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுங்க மௌலவி கேட்கறாங்களுக்கெல்லாம் வந்துச்சு. வாய்க்கில நுழைகிற மாதிரி ஐஸ் கட்டின்னு வை, அல்லது அடிச்சுட்டு பிடிச்சிட்டு போடுற மாதிரி புல்டோசர் வை, யாரும் வைக்காத பேர் ஷைத்தாண்டு வை, நெஞ்சில பிடிச்ச மாதிரி பேர்னா முகமது பெனியன் வை, இப்படி நிறைய என்ன செஞ்சு அலமதிச்சு. அந்த இருக்கிற பேர்களில் நல்ல பேர்கள், விருப்பமான பேர்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே இருக்குகின்ற பேர்கள் அப்துர் ரஹ்மான் என்ற நல்ல பேர்களை வையுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. அல்ல நல்ல சஹாபாக்களுடைய அல்ல நல்ல அர்த்தங்கள் உள்ள பேர்களை வையுங்கள். அப்படி வைத்தோமாக இருந்தால் கூட நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளை என்ன செய்வான், இப்படியாவது வளர்வான் என்ற ஒரு என்ன சொல்றேன்னா, பேருக்கு காட்டுகின்ற முக்கியத்துவம், அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு பேர்தே எடுக்குகின்றதுக்கு காட்டுகின்ற முக்கியத்துவம் அந்த பிள்ளைட தொழுகையுடைய விடயத்தில் காட்டுகிறோமா தோழர்களே? ஒரு வருஷம் முடிஞ்சா அந்த பிள்ளைக்கு கொத்துகின்ற மனக்கொச்சும் அந்த மெழுகு தெரியும், அம்மா சொல்லி வேலை இல்லை. அந்த பிள்ளையுடைய மார்க்க விடயத்தில் அக்கறை காட்டுகிறோமா என்பது ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அதனால் பிள்ளைகளை கேட்கிற போது ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை தா என்ற பிரார்த்தனையை நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தின் மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை என்பது மர்மைக்கு கூட எங்களுக்கு வந்து சேரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா மாத்தல் அப்து இன் கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், இந்த உலகத்தில் ஒரு அடியான் மௌத்தாகி விட்டால் அவனுடைய எல்லா இபாதத்துக்களும் நின்றுவிடும், மூன்றை தவிர. உலகத்தில் ஒரு அடியான் மௌத்தாகி விட்டால் எல்லாமே நின்றுவிடும், மூன்றை தவிர. அதிலே ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய அந்த தர்மம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ் இல்மின் யுந்தஃபஉ பிஹி, அல்லது பிரயோஜனமான கல்வி, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. தோழர்களே, அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை தான் நானும் நீங்களும் மௌத்தாயதற்கு பிறகு என்ற பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகளும் சாலிஹான பிள்ளைகளாக இருந்தால் நானும் நீங்களும் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஊற்றி, குர்ஆனை ஊற்றி, சுன்னாவை ஊற்றி, இஸ்லாத்தை ஊற்றி, வேதத்தை ஊற்றி, சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை ஊற்றி, அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்து, நோன்பை கற்றுக் கொடுத்து, தூய்மையான அக்கீதாவை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வளர்த்து விட்டு மௌத்தாகினால் அந்த பிள்ளை ஓடி வருவான், கபரடியில நின்று அழுவான், ஓடி வருவான், தொழுகை நடத்துவதற்கு ஓடி வருவான். ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய மனசிலே நாங்கள் உதயமாகிற போது, யா அல்லாஹ் என்ற வாப்பாவுடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ற உம்மாவுடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு குர்ஆனை கற்றுத் தந்தார்களே யா அல்லாஹ், தொழுகையை கற்றுத் தந்தார்களே யா அல்லாஹ், நோன்பை கற்றுத் தந்தார்களே யா அல்லாஹ், அவர்களுடைய பாவத்தை மன்னித்திடு யா அல்லாஹ், அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்துடு யா அல்லாஹ், நரகத்திலே இருந்து அவர்களை பாதுகாத்து யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனை அந்த பிள்ளை செய்யும். அந்த பிரார்த்தனை எங்களுடைய கபரை வந்து தட்டும், அந்த பிரார்த்தனை எங்களுடைய கபரை வந்து தட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி தோழர்களே. அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 28வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அதே போன்று 36வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், துர்ஃபஉ லிமையித்தி பஅத மௌத்திஹி தரஜத்துஹு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பிறகு அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் கபரிலே வைத்ததற்கு பிறகு அந்த கபரிலே ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பிறகு அவனை கொண்டு போய் கபரிலே வைத்ததற்கு பிறகு அந்த கபருக்குள் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஜனாசா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, ஃபயகூலு ஐய ரப்பி ஐய ஷைஇன் ஹாதிஹி, யா அல்லாஹ் இது என்ன சத்தம்? கபருக்குள்ள கேட்கிற சத்தம் என்ன சத்தம் என்று கேட்கிறது. அந்த ஜனாசா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ் இது என்ன சத்தம்? கபருக்குள்ளே கேட்கிற சத்தம் என்ன சத்தம் என்று கேட்கிறது. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜனாசாவுக்கு, அந்த மனிதனுக்கு அறிவிக்கிறான், வலதுக இஸ்தக்ஃபர் லக். அல்லாஹு அக்பர், இது உன்னுடைய பிள்ளை, இது உன்னுடைய பிள்ளை, உனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற சத்தம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜனாசாவுக்கு அறிவிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மௌத்தாகினவுடன் அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் சிந்துகின்ற கண்ணீர், ஏந்துகின்ற பிரார்த்தனை என்னுடைய கபரையும் உங்களுடைய கபரையும் தட்டும்.
தட்டும் தோழர்களே. நானும் நீங்களும் அந்த சாலிஹான பிள்ளையை இந்த உலகத்தில் வளர்த்து விட்டு மௌத்தாகினால் அவனுடைய கண்ணீரும் அவனுடைய பிரார்த்தனையும் என்னுடைய கபரையும் உங்களுடைய கபரையும் தட்டும். அது என்ன என்று கேட்டால், எனக்காக உங்களுக்காக என்னுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளை பிரார்த்தனை செய்கின்ற சத்தம், இஸ்திக்பார் செய்கின்ற சத்தம். அப்படிப்பட்ட சாலிஹான குழந்தைகளை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமான பொறுப்பு என் அருமை குழந்தைகளை ஈமானோடு, இஸ்லாத்தோடு, ஏகத்துவத்தோடு, அல் குர்ஆனோடு, சுன்னாவோடு இந்த உலகத்தில் வளர்க்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. சகோதரர்களே, ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ப வாங்க நம்முடைய பிள்ளைகளுடைய முன்மாதிரி யாரு முன்மாதிரியாக இருக்கணும் என்று யோசிங்க. நம்மட பிள்ளைகளுக்கு யாரம்மா முன்மாதிரி? ஆம்பளை பிள்ளைகளை கூப்பிடுங்க, அவன் அல்மாரிய துறங்க. ஆம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அவன் போனை எடுங்க. ஆம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அவன் வாட்ஸ்அப்பை தரங்க. ஆம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அவன் கேலரிய துறங்க. செக் பண்ணி பாருங்க, பொம்பளையா அடுக்கி வச்சிருக்கிறான். உடுத்ததும் உடுக்காததும் அறையும் குறையுமாக இருக்குகின்ற ஏதோ எந்த நாட்டிலேயோ பிறந்து வளர்ந்து எதுக்காக வேண்டியோ நடிக்குகின்ற அந்த பொம்பளோட போட்டோவே அடுக்கி வச்சிருக்கிறான். பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளையோட பேஸ்புக்கை திறங்க. பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளையோட கேலரிய திறங்க. பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளையோட வாட்ஸ்அப்பை திறங்க. பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளையோட அல்மாரிய திறந்து பாருங்க. அந்த பொம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளையுடையாடா போட்டோவை வச்சிருக்கிறா, நானும் விடமாட்டேன் தங்கமே. நான் என்ன செய்வேன்? எங்கட ஆம்பளைகள் எல்லாம் நிறைய நடிகர்மார்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய போட்டோவை நான் வச்சுக்கிறேன் பாரு. நீ பொம்பளையை எடுத்தா நான் ஆம்பளையை எடுப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய சின்னஞ்சிறார்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பேசுகளிலும் பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் வைபர்களிலும் இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ யுவதிகள் கதாநாயகர்களாக இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பாருங்க. பேசக்குள்ள யாரை போல பேசுறான்னு சொல்லுங்க, யாரை போல பேசுறான்னு சொல்லுங்க. அந்த நடிகை இந்த நடிகை, அந்த நடிகை இந்த நடிகை, யாரை போல டயலாக் கூறான்னு சொல்லுங்க. என்ன அல்லாஹ் அக்பர், என்ன முதல் எல்லாரும் என்ன இது? அப்படி ஒரு படம் வந்துச்சு, அப்படி வா. எல்லாரும் பேசுகின்ற ஸ்டைல் எங்களுடைய பிள்ளைகளுடைய கதாநாயகர்களாக கல்விலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரத்துடைய நடிகைகளும் நடிகர்களும் தான் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா என்று கேட்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளைகள் ஒரு காலமும் என்னுடைய உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய உங்களுடைய கபறுகளை தட்ட மாட்டாது தாய்மார்களே. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரு இஸ்லாத்தில் மிக முக்கியமான பங்கை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், முதலாவது கதாநாயகர், முதலாவது உள்ளத்திலே இருக்க வேண்டியது யார் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இரண்டாவது யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர். மூன்றாவது யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த அந்த சஹாபாக்கள். அதை சொல்லி வழங்கம்மா, அதை சொல்லி வழங்க. நம்ம எல்லாம் பிள்ளைகளை தின்னு என்று ஓராட்டுகிற போது, தூங்கு என்று ஓராட்டுகிற போது, ஆறிராரோ ஆறு பெத்த கண்மணியே, ஆறடித்தால் உனக்கு தூங்கு மகனே என்று தூங்க வைக்கிறோமே. வேண்டாம் அம்மா, வேண்டாம். ஃபாத்திமா இப்படி வாழ்ந்தார், கதிஜா இப்படி வாழ்ந்தார், அபூபக்கர் இப்படி வாழ்ந்தார், அபூபக்கர் இப்படி தொழுதார், உமர் இப்படி தொழுதார், கதிஜா இப்படி கஷ்டப்பட்டார், இஸ்லாத்துக்காக இப்படி சேவைகள் செய்தார்கள், இப்படி துன்பப்பட்டார்கள் என்ற நல்ல வரலாறுகளை உங்களுடைய பிஞ்சு உள்ளங்களுக்கு சொல்லி ஓராட்டுங்கள், தாளாட்டுங்கள். அந்த பிள்ளை அந்த செய்தியை கேட்டு தூங்கட்டும். அதே மனநிலைமையோடு இந்த பிள்ளைகள் வளரும் அம்மா, வளரும். இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் பிள்ளைய படுக்கப்பட்டு பாட்டைத்தான் போட்டு வச்சுட்டு வாருது. அந்த பாட்டு ஓடுது, பிள்ளை தூங்குது. அல்லாஹ் போன்ல இன்றைக்கு எல்லாருக்கும் பாட்டு இருக்கு தானே, பாட்டை கேட்டுட்டு பிள்ளை தூங்குது. என்ன ஆதாரம் என்று கேட்டு ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அதனால பிள்ளை தூங்கட்டு நம்மளும் பாட்டை கேட்டுக்கிட்டு வேலை செய்வோம் என்ற நிலைமைக்கு எங்களுடைய இஸ்லாமிய உம்மத் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மாறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, உங்களுடைய ஊர்களில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு வானலையை திறந்து பாருங்கள், வானொலியை திறந்து பாருங்கள். ஹலோ அண்ணா, ஹலோ அண்ணா, உண்ட தாத்தாட மகன்தானே அண்ணா, உண்ட உம்மாட மகன்தானே அண்ணா. பேசுகின்ற பேச்சுக்கள் பேர் என்னென்று கேட்டா, நான் மரியன் பேசுகிறேன், ஹாஜர் பேசுகிறேன், நான் ஃபாத்திமா பேசுகிறேன், நான் ஆயிஷா பேசுகிறேன். இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்த கஷ்டப்பட்ட அந்த தாய்மாருடைய பேரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கொல்லுகின்ற
இஸ்லாத்துடைய போதனைகளுக்கு மாற்றமாக நடக்குகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்ற வாப்பாக்கு ஒரு பாட்டு, உம்மாக்கு ஒரு பாட்டு, நானாக்கு ஒரு பாட்டு, ஓதி கொடுத்த ஆலிம்சாக்கு ஒரு பாட்டு என்று எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரத்தில் ஊறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நமக்கு சந்தோஷம். எந்த பிள்ளை இன்றைக்கு ரேடியோவில் பேசினா, எந்த பிள்ளை ஒரு கதை சொன்னா, எந்த பிள்ளை ஒரு கவிதை சொன்னா, எந்த பிள்ளை ஒரு பாட்டு படிச்சான். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா, உடுத்தீங்களா, உங்களுக்கு என்ன விருப்பம் அவன் கேட்கிறான். நீங்க எங்க இருக்கீங்க அண்ணா, உங்களோட வயசை கேட்கக்குள்ள சரியான சந்தோஷம் அண்ணா. அவர் அக்கா, உங்களுக்கு லைன் கிடைத்ததே பெரிய சந்தோஷம் அக்கா. என்ன லைன் என்று கேட்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, குர்ஆன் கிடைத்தது சந்தோஷம், ஏகத்துவம் கிடைத்தது சந்தோஷம், இஸ்லாம் கிடைத்தது சந்தோஷம், தொழ கிடைத்தது சந்தோஷம், நோன்பு பிடிக்க கிடைத்தது சந்தோஷம், ஓத கிடைத்தது சந்தோஷம், எழும்பி தொழ கிடைத்தது சந்தோஷம் என்று மொழிய வேண்டிய உங்களுடைய சின்னஞ்சுறார்கள். அண்ணா பேச கிடைத்தது சந்தோஷம், அக்கா பேச கிடைத்தது சந்தோஷம். நன்றிகள் நன்றிகள், கோடிக்கணக்கு புண்ணியங்கள் நன்றிகள் என்று எங்களுடைய பிஞ்சு உள்ளங்கள் பேச ஆரம்பிக்கிறது என்றால், இந்த பிள்ளைகள் ஒரு காலமும் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களை பற்றி ஒரு காலமும் கவலைப்பட மாட்டார்கள், எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள எப்படி வளர்த்தாங்கன்னு பாருங்க. எம்மட அருமை குழந்தைக்கு நம்ம எப்பயாவது இதை சொல்லியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்மட அருமை குழந்தைகளுக்கு எப்பயாவது இதை சொல்லியிருக்கோமான்னு யோசிங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கிறார் என்று பாருங்கள். சுனன் திர்மிதி 2516வது ஹதீஸாக அனிபினி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், யா குலாம், ஏ வாலிபனே, ஏ சிறுவனே, ஏ பையனே என்று அழைத்தார்கள். இன்னி வல்லிமுக்க கலிமாத்தின், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தரப்போகிறேன். ரசூலுல்லாஹ் அந்த பையனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாலிபனே, நான் சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித் தரப்போகிறேன். நீ அவைகளை பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளு. அல்லாஹ் அக்பர். மகனே, குலாம், வாலிபனே, சிறுவனே, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள். நீ கேட்டா பாப்பா இருக்கேன் கேளு மகன், நீ கேட்டாடே உண்ட உம்மாடா நான் கேள்றா. நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கிறது. ரசூலுல்லாஹ் பிள்ளைய வளர்க்க, மகனே நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளு. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் பிள்ளைகிட்ட, நீ கேட்டா என்ன விட்டுடு, உண்ட உம்மாவை விட்டுடு, அல்லாஹ் கிட்ட கேள்றா, அல்லாஹ் நாடினாத்தான் எனக்கு தருவான் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, உதவி தேடினால் அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளு, உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வஅலம், அறிந்துகொள். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போதனையை பாருங்கள். வஅலம், அறிந்துகொள், அன்னல் உம்ம லவ் இஜ்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக பிஷைஇன், இந்த உலக மக்களே ஒன்று சேர்ந்து, ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது நலவு செய்ய நாடி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அது நலவு அல்ல தீங்குதான் என்று இருக்குமாக இருந்தால், ஒட்டுமொத்த உம்மத்தும் உனக்கு நலவு செய்ய முடியாது. ஏகத்துவம். ஒட்டுமொத்த உம்மத்தும் உனக்கு நலவு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தீங்குதான் என்று இருக்குமாக இருந்தால் அது தீங்குதான். கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் தேடு. மகனே, ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய நாடி, உனக்கு கெடுதி செய்ய நாடி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உனக்கு நலவுதான் நடக்க வேண்டும் என்று இருக்குமாக இருந்தால், ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு கெடுதி செய்ய நாடினாலும் அது ஒரு காலமும் அந்த கெடுதியை உனக்கு செய்ய முடியாது. கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள், தேடினால் உதவி, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை பார்க்கிறோம்.
அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, எப்பயாவது இந்த ஹதீஸ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? படிச்சு கொடுத்திருக்கிறோமா? பாடமாக நடத்திருக்கிறோமா? நான் கேட்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய நடிகர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய முதலாவது பாடம். இதுல மிக முக்கியமாக ஒரு செய்தியை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். என்ன செய்தி அப்படி என்று கேட்டால், மிக முக்கியமாக ஒரு செய்தியை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா, எங்கட பிள்ளைகள் எல்லாருமே ரைட். இப்ப கவனிங்க, பிள்ளைண்டா அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்க இருந்து? மிம்பர்ல ஏறி இருந்து பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாலேயும் பின்னாலே ஓடி திரிகிறாங்க. ரசூலுல்லாஹ் பயான் பண்ணி பார்த்தாரு, சரி வரல. பிள்ளைகள் அல்லவா, பாசம் அல்லவா, சரி வரல. அப்போது உடனே அந்த பிள்ளைகள் பள்ளிக்குள்ள ஓடி திரிகிறாங்க. இப்ப நம்மட பிள்ளைய கூட்டிட்டு வந்து பயான் பண்ணக்குள்ள இதுக்குள்ள ஓடி திரிஞ்சா என்ன தெரியுமா? குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக, செல்ல குழந்தைகள் சம்பந்தமா மௌலை பயான் பண்றாரு. அங்க பாருங்க, அவர பிள்ளைகள் லட்சணத்தை கேமராவில் பிடிச்சு உடனே பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே ஓடி திரிகிறாங்க. ஓடி திரியக்குள்ள ரசூலுல்லாஹ் பண்ணி பார்த்தாரு, கேட்க முடியல. உடனே மிம்பரை விட்டு இறங்கி பிள்ளைகள் 2 பேரையும் தூக்கி மிம்பர்ல ஏறி அந்த பிள்ளைகள் 2 பேருக்கு முத்தம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தோழர்களே, உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனை தான். உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனை தான். ஓடி ஓடி திரிஞ்சாங்க. என்னால முடியல, அந்த பிள்ளைகளுடைய அன்பு என்னை இழுத்தெடுத்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகளுடைய விடயத்தில் நமக்கெல்லாம் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அந்த அன்பினால், அந்த பாசத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அகீதாவை கொடுப்பதற்கு நாங்கள் தவறிவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்ப வாங்க எம்மட நல்ல அந்த செல்ல பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கிறோம் என்று பாருங்க. இப்ப நிறைய பிள்ளைகளை நீங்க பார்த்தா வாப்பாக்கு உம்மாக்கும் செல்லு கேட்கிற பிள்ளைகளாவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்டா, இந்த ஆடையுடைய விடயம், நம்மட ஆம்பளை பிள்ளை எல்லாம் 2500 ரூபாய் காசு கொடுத்து, 3500 ரூபாய் காசு கொடுத்து நல்ல டெனிம் டவுசரை வாங்கிடான்னு சொன்னா அவன் ஓட்ட டவுசரை தான் வாங்கிட்டு வரான். இப்ப வார டெனிம் டவுசர் எல்லாம் 2500 ரூபாய்க்கு பிஞ்ச டவுசர், 3500 ரூபாய்க்கு பிஞ்ச டவுசர், பின்னாலையும் பிஞ்சிருக்கு முன்னாலையும் பிரிஞ்சிருக்கு. உட்கார்றான்னு சொன்னா பொத்திக்கிட்டு தான் உட்காரணும். உட்கார்றான்டா பொத்திக்கிட்டு தான் உட்காரணும். ஏன் முன்னாலையும் கிழிச்சு போட்டு 3500 ரூபான்னு சொல்றான், பின்னால கிழிச்சு போட்டு 4500 ரூபான்னு சொல்றான். நீங்க ஊட்ட பிஞ்சிட்டு மகன் வாஷிங் மிஷின்ல போடக்க உருறான்னு சொன்னா அதெல்லாம் சரி வராது, தூக்கெறிமான்னு சொல்றான். அவன் சைனாக்காரன் பிச்சு போட்டு கொடுத்தா, வெளிநாட்டுக்காரன் பிச்சு போட்டு கொடுத்தா, அந்த தையல் வேலை செய்கிற ட்ரௌசர் தைக்கிறவன் பிச்சு போட்டு கொடுத்தா அது பெஷன் 2500 ரூபா, 4000 பீத்தலுக்கு அளவான காசு. இப்ப வார ட்ரௌசர் எல்லாம் பீத்தலுக்கு அளவான காசு. முன்னுக்கு பிஞ்சிருந்தா 3500 ரூபா, பின்னுக்கு பிஞ்சிருந்தா 4500 ரூபா, சிப்புக்கு பக்கத்துல பிஞ்சிருந்தா 5500 ரூபா, காலுக்கு கீழே பிஞ்சிருந்தா 2500 ரூபா. அப்படி ஒவ்வொரு மிக முக்கியமான பகுதிகளில் பிஞ்சிருந்தா விலை கூட, சாதாரணமான பகுதிகளில் பிஞ்சிருந்தா விலை குறைய. எல்லா டவுசரையும் எடுத்து பாருங்க, பிள்ளை டெனிம் டவுசர் எடுத்து பாருங்க, எல்லாம் பிஞ்ச டவுசர். நூல் கிளம்பி இருக்குது, அது ஃபேஷன். நம்ம பிச்சு கொடுத்தா அது ஃபேஷன் இல்ல, அவன் பிச்சு கொடுத்தா ஃபேஷன். அதைத்தான் பிள்ளைக்கு உடுக்க கொடுக்கிறது. நான் கேட்கிறேன், வெக்கத்தை மறைக்க தெரியாதவன், உடம்ப மறைக்க தெரியாதவன் மார்க்கத்தை எப்படி கற்றுக்கொள்ள போகிறான்? நம்மட பிள்ளை, நம்மட பொம்பளை பிள்ளைட அபாயாவை பாருங்கம்மா. நம்மட பொம்பளை பிள்ளை என்ன உடுப்பு உடுக்குதுன்னு பாருங்க. வீட்டுல எப்படியான உடுப்போடு இருக்குதுன்னு பாருங்க. செல்ல பிள்ளைகள், பாசமான பிள்ளைகள் எப்படி இருக்குது? வீட்டுல வாப்பாட சேட்டை போட்ட மாதிரி இருக்குது, தம்பிட டவுசரை போட்ட மாதிரி இருக்குது, தம்பிட டி ஷர்ட்டை போட்ட மாதிரி இருக்குது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு உடுப்புடுத்தா போதும். மாற்று மத சகோதரர்கள் தான் எல்லாரத்தையும் மாத்தி மாத்தி போடுவாங்க. வாப்படத்தை பிள்ளை போடும், பிள்ளைடத்தை உம்மா போடுவா, எல்லாரும் மாத்தி மாத்தி போடுவாங்க. இப்ப பொம்பளைக்கு ஒரு டெனிம், ஆம்பளைக்கு ஒரு டெனிம் வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு டெனிம் ஆயிடுச்சு. விளங்கிச்சானு? நம்மட பிள்ளைகளும் அப்படித்தான் வீட்டிலே வளர்க்கப்படுகிறார்கள். ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், நம்மட பிள்ளைகள் என்ன ஆடைகளை உடுக்கிறார்களோ அந்த மனநிலைமை உள்ளத்திலே இசைவாக்கம் அடைந்து விடும். நீங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்டா, சும்மா சேட்டையும் சாரணையும் உடுத்துட்டு போங்க, சாதாரணமாக போறீங்க. சேட்டையும் டவுசரையும் போட்டுட்டு போங்க, அதோட கொஞ்சம் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று கூடும். நீங்க சேட்டையும் டவுசரையும் போட்டு அந்த டவுசருக்குள்ள சேட்டை உள்ளுக்கு விட்டு பெல்ட்டை மேலால கட்டி ஷூவை போட்டுட்டு போங்க, அப்ப கொஞ்சம் நட இப்படி இப்படி போகும். அதே நேரம் கோட்டை போட்டுட்டு போங்க, அப்ப கொஞ்சம் என்ன செய்யும், இப்படி இருப்பீங்க. இதே நிலைமை பெண் பிள்ளைகளுக்கும் உருவாகும்.
அந்த பெண் பிள்ளைகள் கிட் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்ப வர கிட்ட பாருங்க, ஓப்பன் கிட்டா பியா கிட்டான்னு கேக்குறாங்க. ஓப்பன் கிட்டுனா இஞ்சால வெட்டினது, பியா கிட்டுனா வெட்டாம இருக்கு ஒட்டினது. ஓப்பன் கிட்டினா வெட்டினது, பியா கிட்டுனா அப்படியே ஒட்டினது. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி தான் இன்றைக்கு அபாயா வந்திருக்கு. ஃபரக் அபாயா. என்னடா ஃபரக் அபாயாவோ புறந்த அபாயாவோ ஒரு அபாயா வச்சிருக்கு. என்ன நம்மள பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தந்தைமாரும் வாங்கி கொடுக்குகின்ற அபாயாக்கள். அந்த அபாயாவை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் அக்பர், கல்லில்லாத இடம், துணி இல்லாட்டியும் கல்லு நிறைஞ்சு போயிருக்குது. அந்த அளவுக்கு தான் எங்கட பிள்ளைகள் அபாயா. என்ன அப்படி என்று கேட்டா ஃபுரக் அபாயா தெரியுமா என்ன கேட்டா, அப்படியே உடம்பு ஒட்டி இந்த இடுப்படிய வந்து ஒரு விரிவை, உடம்பு அப்படியே ஒட்டி வந்து இந்த இடுப்படிய வந்தா ஒரே விரிவை. கைக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், கீழே ஒரு கலர், மேல ஒரு கலர், முன்னுக்கு ஒரு கலர், பின்னுக்கு ஒரு கலர். அபாயா. ஆடை உடுக்கிறது என்னத்துக்கு? உங்களோட பிள்ளைக்கு, உங்களோட பிள்ளைக்கு ஆடையை உடுக்க வைக்கிறதுக்கு என்னத்துக்கு? யாரும் பார்க்க கூடாது, மானத்தை பாதுகாப்பாக என்ற புள்ள வளரோடும் என்பதற்காகத்தான ஆடை. அந்த ஆடையை உங்களோட பொம்பளை புள்ள ரோட்டால அந்த ஆடையை உடுத்துட்டு போனா, டேய் பாரு என்ன எப்படி உடுத்துட்டு போறேன்னு பாருன்னு சொல்லுது. ரோட்டால போறவன அபாயா கூப்பிடுது, இங்க பாரு என்னடா பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு அபாயா கூப்பிடுது. இரவுல போனா அப்படியே ஒரு லைட் வீடு மாதிரி இருக்குது. பகலில போனா வெளிச்சத்துக்கு கல்லு வெட்டா வெட்டுன்னு வெட்டுது. திரும்பி பார்த்தா யாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடைகள் மாறிக்கொண்டு போகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும் யூத நசாராக்களை பின்பற்றுகின்ற ஒரு காலம் வரும் என்றார்களே ரசூலுல்லாஹ். அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இதே போன்று இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? எங்கட பிள்ளைகளுடைய விடயத்தில் எங்கட அருமை செல்ல குழந்தைகள் வீட்டுல உமாவும் பாப்பாவும் மாஷா அல்லாஹ் இந்த சீரியலை விடாம பாக்குறது. ஆனா பிள்ளை பார்க்க கூடாது. ஓது மாதிரி பயனா ஓத தெரியாது. நாங்கள் அந்த காலத்துல எப்படி ஓதினோம் தெரியுமா? இந்த காலத்துல ஓத மாட்டியலோ. அந்த காலத்துல அவெல்லாம் கஷ்டப்பட்டு ஓதினாலாம், இப்ப படம் பாக்குறானா, இப்ப நாடகம் பாக்குறாங்களா. பிள்ளையில ஓது ஓடுன்னா அவன் போய் எங்க இருப்பான் தெரியுமா? நீங்க இருக்கிறதுக்கு பின்னுக்கு தான் பிள்ளை இருப்பான். நீங்க நாடகத்தை தான் பாப்பீங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தான் கெட்டவர்களாக மாத்துகிறீர்கள். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தான் மோசமானவர்களாக மாத்துகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் குடிகாரர்களாக மாத்துகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் மாற்று மத கலாச்சாரத்தை பேணி நடக்குகின்ற குழந்தைகளாக உருவாக்குகிறீர்கள். அதற்கு மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உங்களுடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய இந்த டிவி என்று சொல்லுகின்ற அந்த டிவி பெட்டி, அந்த டிவி தான் உங்களுடைய பிள்ளைகளை குடிகாரனாக, சிகரெட் குடிக்கக்கூடியவனாக, பீடி குடிக்கக்கூடியவனாக, மது அருந்தக்கூடியவனாக, காதலிக்கக்கூடியவனாக, கைப்பிடிக்கக்கூடியவனாக, விபச்சாரம் செய்யக்கூடியவனாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவதில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த தொலைக்காட்சிக்கு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர்கள் மகரிபாயினா ஓதுற இல்ல, பிள்ளைகளை ஓத சொல்லுவாங்க. பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்றாங்க? ஓத சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் பின்னால போய் இருந்துட்டு உம்மா டிவி பார்க்கக்குள்ள அந்த தேவையில்லாத ஒரு கட்டம் போகும். என்ன கட்டம்? விளம்பரம். அந்த டைம்ல உம்மா திரும்பி பாப்பா பிள்ளைய, அந்த பிள்ளைய திரும்பி பாப்பா. அவன் அப்பதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவான். அப்ப உம்மா நினைப்பா, பிள்ளைய ஓதுறான் தான், மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தேவையில்லாத கட்டத்திலே நீங்கள் பிள்ளையை திரும்பி பார்க்கிறீர்கள். அதே தேவையில்லாத கட்டம் பிள்ளைக்கும் தேவையில்லை. அதுதான் குர்ஆனை ஓதிட்டு இருக்கான். நீங்க முன்னுக்கு பார்க்க தோங்கிட்டீங்கன்னா அவனும் முன்னுக்கு பார்த்துடுவான். தேவையில்லாத விளம்பரம் போவக்குள்ள உங்களுக்கே தேவையில்லாட்டி அந்த பிள்ளைக்கு என்னத்துக்குமா தேவை? அதனால நீங்க பார்ப்பீங்க என்பதற்காக அதை பார்க்காம, தேவையில்லாத பார்க்காம அவன் குர்ஆனை பார்க்கிறான். நீங்க தேவையானத பார்க்கக்குள்ள அவன் தேவையான குர்ஆனை விட்டுட்டு அவனும் தேவையில்லாத பார்க்கிறான். அது உங்களுக்கு தேவை, அது பிள்ளைக்கு தேவையில்லை. எப்ப தேவை தெரியுமா? அவன் பெரிய ஆளாகி 18 வயது வந்து 20 வயது வந்ததுக்கு பிறகு அப்ப தேவைப்படும். நிறைய பெற்றோர்கள் சொல்ற என்ற புள்ள சரிவட்டு வரமாட்டேன். நான் கேட்கிறேன், 5 வயசு வரைக்கும் உங்களை போன்று நடந்தவன், நீங்கள் சொல்லுகின்ற ஆடையை உடுத்தவன், நீங்கள் சொல்லுவதை போல முடிவெட்டியவன், நீங்கள் சொன்ன அபாயாவை உடுத்த பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட போது பள்ளிக்கு வந்த பிள்ளை, 10 வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்தவன், 11 வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்தவன், ஏன் 12 வயதாயினால், 13 வயதாயினால், 14 வயதாயினால், 15 வயதாயினால் நீங்கள் விரும்பிய கலரை அவனால் உடுக்க வைக்க முடியவில்லை. நீங்கள் விரும்பியதை போல அவனுக்கு முடி வெட்ட வைக்க முடியவில்லை. என்ன காரணம் சொல்லுங்கள்? நம்ம பிள்ளைய வளர்க்கல, அவன் வளர்ந்திருக்கிறான். எப்போதும் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வளரவிட்டால் நிறைய விபரீதங்கள் வரும். பிள்ளைகளை வளரவிட்டால் நிறைய விபரீதங்கள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே நல்ல பிள்ளைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு தரம் ஒரு வாலிபன்
ஒரு பிள்ளை மௌத்துடைய சக்கராத்துடைய நேத்தையில இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுகிறது. அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேள்விப்படுகிறது. அப்போது ரசூலுல்லாஹ் போறார். போய் அந்த பிள்ளை கிட்ட கேட்கிறார், கைஃப தஜித், இப்ப எப்படி அப்பா இருக்கிறா, உனக்கு எப்படி மகனே இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போது அந்த வாலிபன் பேசுகிறான், கால அர்ஜுல்லா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஆதரவு வைக்கிறேன், நல்லா இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். என்ன தெரியுமா வாஹாஃபு துனூபி, என்றாலும் நான் செஞ்ச பாவம் எனக்கு பயமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ். நான் என் வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ். நான் மௌத்தாகினால் இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்து விடுமோ என்று பயமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பயப்படாத, எந்த ஒரு அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பயமும் ஒன்று சேருகிறதோ அல்லாஹ் அந்த அடியானை கைவிட மாட்டான் என்றார்கள். இன்றைக்கு நம்மட பிள்ளைக்கு அல்லாஹ்ட பயம் இருக்கா, வாப்பாட பயம் இருக்கா, உம்மாட பயம் இருக்கா? சொல்லுங்க, யார பயம் இருக்குது? நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வருவோம், வீட்டுக்குள்ள வார சத்தத்தை கேட்டோன்னு உமா சொல்ற ஓ பண்றா, வாப்பாடா ஓ பண்றா ரெண்டு அம்மா ஓ பண்ணு டிவியை ஓ பண்ணு, ரேடியோவை ஓ பண்ணு, எடு கொப்பி எடு, வாப்பா வாராரு. வாப்பாக்கு பயந்த பிள்ளைகளை உம்மா உருவாக்குறார், உம்மாக்கு பயந்த பிள்ளைகளை வாப்பா உருவாக்குறார். அல்லாஹுக்கு பயந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள். மகனே, நீ வீட்டுக்குள் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், வீதியில் இருந்தாலும், பஸ்ஸில் இருந்தாலும், ரயிலில் இருந்தாலும், விமானத்தில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், கரையில் இருந்தாலும், கடல் கரையில இருந்தாலும், மரல் நிழலிலே இருந்தாலும், மர பொந்துக்குள் இருந்தாலும், கல்லு மீது இருந்தாலும், கொடைக்கு மேலே இருந்தாலும், கொடைக்கு கீழே இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ எந்த நேரத்திலும் தப்பு செய்தால், எந்த நேரத்திலும் குற்றம் செய்தால் நான் காணாம இருக்கலாம். உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காணாமல் இருக்க மாட்டான். அல்லாஹுவை பயந்து கொள். இதுதான் பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்க வேண்டியது. இன்றைக்கு நம்ம அப்படி இல்லையே. ஏய் சாப்பிடு பே வருகுது, ஏய் வாப்பா வர்றது, ஏய் பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான், ஏய் இதுதான் நாங்க பிள்ளைகளை ஊட்டி வளர்க்குகின்ற விதங்கள். தாய்மார்களே, மாறோனும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டி வளவுங்கள், மறுமையுடைய பயத்தை ஊட்டி வளவுங்கள், சுவர்க்கத்தை பற்றிய ஆசையை ஊட்டி வளவுங்கள், பாவத்தை பற்றிய வெறுப்பை ஊட்டி வளவுங்கள். அதுதான் அந்த பிள்ளை அழுகிறது, யா ரசூலல்லாஹ் நான் நல்லாக இருக்கிறேன், ஆனாலும் வாகாஃபு துனூபி என்ற பாவத்தை நினைக்கிற போதும், நான் செய்த அநியாயங்களை நினைக்கிற போது யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் பயமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று அந்த பிள்ளை சொல்லுவதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய பயம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே கண்ட பிள்ளைகளை பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி 1852வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு செய்தி இதுக்கு முதல் சொல்லணும். பொதுவாக பெற்றோர்கள் இந்த நம்முடைய செல்ல குழந்தைகளுடைய விடயத்தில், பிஞ்சு உள்ளங்களுடைய விடயத்தில், பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிற போது பாவம் செய்ய வேண்டும் என்ற மனநிலைமையில் இல்லை அம்மா. அந்த பிள்ளை பிறக்கிற போது ஒரு வெள்ளை பேப்பரை போலதான் அதனுடைய மனசு இருக்கிறது. அதற்கு பாவம் தெரியாது, கோபம் தெரியாது, ஆத்திரம் தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. பிறக்கிற போது அந்த பிள்ளை ஒரு எம்டி பாக்ஸாகத்தான் பிறக்கிறது. படம் என்றால் என்ன என்று தெரியாது, பாட்டு என்றால் என்ன என்று தெரியாது, அல்லாஹுவை மாத்திரம்தான் தெரியும். ஏன், ஆலமுல் அர்வாஹ்விலே இருக்கிற போது எல்லா ஆத்மாக்களிடத்திலும் அல்லாஹ் கேட்டான், உங்களுடைய ரப்பு யார் என்று சொன்ன போது எல்லா ஆத்மாக்களும் அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப்பு என்றார்கள். அது மட்டும்தான் தெரியும். பிள்ளை பிறக்கிற போது இஸ்லாத்திலே பிறக்கிறது. அந்த பிள்ளையுடைய மனதில் எந்த விதமான குரோதமோ, விரோதமோ, கோபங்களோ, கெட்ட உணர்வுகளோ, கெட்ட சிந்தனைகளோ, நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோ அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் அந்த பிள்ளைகளை தருகிற போது ஒரு வெறும் எம்டி பாக்ஸாகத்தான் தருகிறான், ஒரு வெள்ளை பேப்பராகத்தான் கையிலே இருக்கிறது. அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் நல்லதை நிரப்புவதும் கெட்டதை நிரப்புவதும் நாங்கள் தான் அம்மா. அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் நல்லதை நிரப்புவதும் கெட்டதை நிரப்புவதும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் எந்த விடயங்களை அந்த பிள்ளையுடைய உள்ளம் என்று சொல்லுகின்ற பாக்ஸிலே போடுகிறோமோ அதுதான் அந்த பிள்ளை பெரிய ஆளாகியதற்கு பிறகு அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே இருந்து எடுபட்டு ஆடையினாலும், தலையினாலும், பார்வையினாலும், பேச்சினாலும், பழக்க வழக்கங்களினாலும் அது உலகத்திலே விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனால பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிற போது
நல்ல பிள்ளை அம்மா, அது தப்பு செய்யற எண்ணம் இல்லை அம்மா, அந்த பிள்ளைக்கு கோபம் இல்லை அம்மா, அந்த பிள்ளைக்கு கெட்ட சிந்தனை இல்லை அம்மா, அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை அம்மா, அந்த பிள்ளை பிறக்கிற போது வெள்ளை பேப்பரை விட ஒரு தூய்மையாகத்தான் பிறக்கிறது. அதனால அந்த செல்வங்களை நம்ம ஏகத்துவத்தை ஊட்டி, இஸ்லாத்தை ஊட்டி, அல்லாஹுவை ஊட்டி, குர்ஆனை ஊட்டி. நான் கேட்கிறேன், நம்ம பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புறதுல அக்கறை செலுத்துறோமா, ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அக்கறை செலுத்துறோமா? கேட்கிறேன். பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புறதுல அக்கறையா, பாடசாலை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அக்கறையா? இரண்டையும் சமனாக பாருங்கள். கூட்டி குறைச்சு பார்க்காட்டியும் பரவாயில்ல, கூட்டி குறைத்து பார்க்கணும், கூட்டி குறைத்து பார்க்கணும். இந்த உலகம்தான் முக்கியம் என்று இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தின் படிப்புத்தான் முக்கியமானது, மறுமைதான் முக்கியம் என்று இருப்பவர்களுக்கு இந்த மறுமையுடைய போதனைகளும் இறைவனுடைய போதனைகளும் இறை தூதனுடைய போதனைகளும் தான் முக்கியமானது. மதரசாவுக்கு பிள்ளை வரக்குள்ள எப்படி வாரண்டு கேட்கிறது? பல்லு தீட்ட மாட்டான், கிட்ட இருந்து பாடம் கேட்க இயலாது, குர்ஆன பார்க்க இயலாது, இலக்கரி தட்ட பாக்குற மாதிரி இருக்குது. முன்பக்கம் இருந்தா பின்பக்கம் இல்ல, பின்பக்கம் இருந்தா முன்பக்கம் இல்ல, அழிப்பு ஆயிருந்தா பாய் இல்ல, பாய் இருந்தா தாய் இல்ல. எங்கடா பாப்பா குர்ஆன் கேட்டா தெரியாமோல என்று சொல்றான். ஒரு துவா தெரியறதுக்கு அவ ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா ஆடை இல்ல, ஒழுங்கான தொப்பி இல்ல. எங்கட பிள்ளைகளுடைய யூனிஃபார்ம் மதரசாவுக்கு அப்படி என்றால் இப்படித்தான் போவோம், ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் அப்படி என்றால் இப்ப அப்படித்தான் போவோம். அல்லாஹ் அக்பர். குர்ஆனை படிப்பதற்கு எப்படியும் போவோம், ஆனால் உலக படிப்பை படிப்பதற்கு நாங்கள் அப்படித்தான் போவோம். என்ன என்று கேட்கிறேன், என்ன என்று கேட்கிறேன். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, நம்மட பிள்ளைக்கு மதரசாவுக்கு நம்ம பவுடரை போட்டு எண்ணெய வச்சு அத்தரை பூசி உடுப்பு ஐம்பண்ணி எப்ப அனுப்பினது? எப்ப ஆரம்பத்துல மதரசாவுக்கு சேர்க்க வரக்குள்ள பிள்ளை மன 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 கம கம கமண்டு வருவா. பிள்ளைய கொஞ்சனும் போல இருக்கு, ஆலிம் சாப்புக்கு பிள்ளைய கொஞ்சனும் போல இருக்கும். 2வது நாள் போவ, 3வது நாள் போவ, எல்லா பிள்ளட இந்த சேட்டு கைய பாருங்க, இதெல்லாம் வெள்ளை சேட்டா இருந்தா கருப்பா இருக்குது. தொப்பிய பாருங்க, கருப்பா இருக்கு வெள்ளை தொப்பி. என்ன காரணம்? குர்ஆனை படிக்க வருகின்ற பிள்ளைகளுக்கு முதலாவது வீட்டிலே இருந்து அனுப்புகின்ற தாயும் தந்தையும் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஒரு சுத்தம் என்று சொல்லுகின்ற சுத்தத்தை ஊட்டி வளர்க்க தவறுகிறார்கள். அதனாலதான் அந்த பிள்ளைக்கு குர்ஆனோடு ஆசை இல்ல, பள்ளியோடு ஆசை இல்ல, துஆவோடு ஆசை இல்ல, தொழுகையோடு ஆசை இல்ல, நோம்போடு ஆசை இல்ல, அல்லாஹ்வோடு பயம் இல்லை, அல்லாஹ்வோடு இரக்கம் இல்லை. பாடசாலையோடு பயம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆசிரியரோடு பாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, ஸ்கூல் புத்தகத்தோடு பாசம் இருக்கிறது, அந்த புத்தகத்தின் மீது அன்பு இருக்கிறது, அந்த புத்தகத்துக்கு போட்டிருக்கின்ற உரை கிழியாமல் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் மதரசா அந்த ஓதி கொடுக்குகின்ற குர்ஆன் கிழியக்கூடாது, பியக்கூடாது, நலையக்கூடாது, பிச்சுவிடக் கூடாது என்ற எண்ணம் இல்லை. காரணம் என்ன? நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற போது மதரசாவை 2ஆம் தரமாகவும் பாடசாலை கல்வியை 1ஆம் தரமாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம். உங்களோட பிள்ளைய நல்ல கணக்காளனாக உருவாக்குங்கள், நல்ல வைத்தியனாக உருவாக்குங்கள், நல்ல லோயராக உருவாக்குங்கள், நல்ல ஒரு சட்டத்தரணியாக உருவாக்குங்கள். ஆனால் அந்த குழந்தை, உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு ஆசிரியராக, இஸ்லாத்தை சுமந்த ஆசிரியராக வரட்டும். உங்களுடைய பிள்ளை நல்ல ஒரு லோயராக, அந்த இஸ்லாத்தை சுமந்த ஒரு லோயராக வரட்டும். நல்ல ஒரு கணக்காளராக வரட்டும். வெறுமனே கணக்காளராக வேண்டாம், இஸ்லாம் சொல்லுகின்ற கணக்காளராக வரட்டும். நல்ல ஒரு இங்கிலீஷ் ஆசிரியராக வரட்டும். வெறுமனே இங்கிலீஷ் பேசுகின்ற பிள்ளை வேண்டாம், இஸ்லாத்தோடு இங்கிலீஷ் பேசுகின்ற பிள்ளையாக இருக்கட்டும். அப்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். எல்லாருக்கும் ஆசை, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்னும் உள்ளத்திலே இருந்து மாறவில்லை. அதுக்கு செலவழித்த செலவீனங்கள் இன்னும் உள்ளத்திலே இருந்து மாறவில்லை. அந்த கதை, இந்த கதை, அந்த மலை, இந்த மலை, அந்த மரம், இந்த மரம், எல்லா மரங்களும் பிள்ளைகளுக்கு பாடம். குர்ஆனிலே அத்தியாயங்கள் பாடமல்ல, ஆயத்துக்கள் பாடமல்ல, தொழுகின்ற துஆக்கள் பாடமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக பாடமல்ல. எல்லாம் மௌலவி தான் கற்றுக் கொடுக்கும், எல்லாம் மௌலவி தான் கற்றுக் கொடுக்கணும். வீட்டுல உமா பாடம் கொடுத்தியாடா கொடுத்தா, அப்ப குர்ஆனை வச்சுட்டு வெளியாடப்போ மாரிபுக்கெல்லாம் வந்துடணும், டக்குன்னு படிக்கணும். விளைஞ்ச மாரிபுக்கெல்லாம் வந்துடணும், டக்குன்னு படிக்கணும். அல்லாஹ் அக்பர். எங்கட பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வரப்போகிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் விட்டு விட்டு போனால் அந்த பிள்ளை எங்களுக்கு பிரார்த்தனை செய்யாது, அந்த பிள்ளை எங்களுக்காக பதுவாதான் செய்யும்.
மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விடயத்துல கேட்டு வராங்க. என்ன அப்படி கேட்டு வராங்கண்டா, சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீதை நீங்கள் பார்க்கலாம். 1388வது ஹதீதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, வாராங்க. இன்ன உம்மி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இருக்கிறாரே, என்னுடைய தாய் மௌத்தாகி விட்டார் யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா மௌத்தாகி விட்டார் யா ரசூலுல்லாஹ். வஅதுன்னுஹா லவ் தகல்லமத் சத்தகத். யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நான் இருந்து என்ற உம்மா பேசி இருந்தா. யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா மௌத்தா போய்த்தா, அந்த நேரத்தில் நான் இருந்து என்ற உம்மா பேசி இருந்தா நான் நினைக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா தர்மம் செய்ய சொல்லிருப்பா. அல்லாஹ் அக்பர். தர்மம் செய்ய சொல்லிருப்பா யா ரசூலுல்லாஹ். ஃபஹல் லஹா அஜ்ருன் இன் தஸத்தக் இன் தஸத்தக் இன் தஸத்தக்து. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தர்மத்தை நான் செய்தால் அந்த நன்மை என்ற உம்மாவுக்கு போய் சேருமா? யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா மௌத்தா போய்த்தா, நான் இருந்திருந்தால், அவ பேசி இருந்தால், மகனே தர்மம் கொடுவாப்பா என்று சொல்லிருப்பார். யா ரசூலுல்லாஹ், நான் என்ற உம்மாவுக்காக தர்மம் கொடுத்தால் அதற்குரிய கூலி போய் சேருமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் ஆம் மகனே என்றார்கள். இதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் விட்டு விட்டு போகின்ற எம் அருமை குழந்தைகளாக இருக்கணும். நம்ம பிள்ளைய மௌத்தாகிற தருணத்துல விட்டுட்டு போனா, சக்ராத்துல நம்ம இருக்கல பிள்ளை யோசிப்பான், மேல் வீடு யாருக்கு, கீழ் வீடு யாருக்கு, காரு யாருக்கு, வேன் யாருக்கு, அந்த காணி யாருக்கு, இந்த கருவாத்தோட்டம் யாருக்கு, அந்த தென்னாந்தோட்டம் யாருக்கு, அந்த மெயின்ல இருக்கிற காணியை யாருக்கு கொடுக்குற, எல்லாம் நமக்கிட்ட தான் நம்ம வீட்டுல இருந்தான்னு தான் யோசிப்பான். நமக்காக நம்முடைய மௌத்துக்கு பின்னால் எதை செய்யலாம் என்று பிள்ளை யோசிக்க மாட்டான். மௌத்தாகி இருக்கிற போது அழுவான். பாசம் என்ற கண்ணீர் மட்டும் கண்ணிலே இருந்து வரும், உள்ளத்தில் இருந்து வராது. தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பாருங்கள் சஹீஹுல் புகாரி 1852வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் சொல்லுகிறாங்க, அன்ன இம்ராஅத்தம் மின் ஜுஹைனா, ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கேட்கிறார், ஜாஅத் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறார், இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாதத். யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா ஹஜ்ஜி செய்யறதுக்காக நியத்து வைத்திருந்தார். என்ற உம்மா அந்த நியத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் மௌத்தா போய்த்தார். அவருக்காக நான் ஹஜ்ஜி செய்யட்டுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்காக நீ ஹஜ்ஜி செய், அவருக்காக நீ ஹஜ்ஜி செய் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நம்மட மௌத்துக்கு பிறகு நம்ம வைத்த நல்ல கடமையான கடமைகளை, முக்கியமான சில நேர்ச்சைகளை செய்கின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கும். நம்ம ஹஜ்ஜி போவ நியத்து வச்சோம், வருத்தம் வந்துட்டு மௌத்தாகிட்டோம். அந்த பிள்ளை எங்களுடைய 6-7 லட்சத்தை எடுத்து, தாத்தாக்கு 2 லட்சம், நானாக்கு 2 லட்சம், தம்பிக்கு 2 லட்சம், 6 லட்சம், ஹலாஸ் நீங்கள் எல்லாம் உம்மாவுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் வேண்டாம். நாம் வைத்த நியத்தை, நாம் வைத்த அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற நல்ல பிள்ளைகளை உருவாக்கி விட்டு போவோம் தாய்மார்களே. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி 1953வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போது ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மனிதர் வாரார். ஃபகால், வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உம்மி மாத்தத் வ அலைஹா ஸௌமு ஷஹ்ரின். யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா மௌத்தா போய்த்தா. யா ரசூலுல்லாஹ், என்ற உம்மா மௌத்தா போய்த்தா. என்ற உம்மாவுக்கு 1 மாத காலம் நோன்பு நோட்க வேண்டிய ஃபர்லான நோன்பு கடமையாக இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நான் அந்த நோன்பை நோக்கட்டுமா, நான் அந்த நோன்பை நோக்கட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தோழனே, மகனே, உன்னுடைய தாய் பட்ட, உன்னுடைய தந்தை பட்ட கடனை நீ நிறைவேற்றணுமா இல்லையா? ஆம், நான் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய தந்தை பட்ட கடனை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உன்னுடைய தாய்க்கு இருக்குகின்ற கடமை. அந்த கடனை நீ நிறைவேற்று, அந்த 1 மாச நோன்பையும் நீ பிடித்துக் கொள்ளார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குழந்தை வேண்டும். நம்மட மௌத்துக்கு பிறகு எந்த உம்மா எத்தனை ஃபர்லான நோன்ப விட்டா, எந்த வாப்பா எத்தனை ஃபர்லான நோன்ப விட்டார் என்று தேடி தேடி எங்களுடைய இபாதத்துக்களில் ஃபர்லான இபாதத் நோம்பில் மாத்திரம், ஹஜ்ஜில் மாத்திரம்
அந்த குறைகளை தேடி தேடி நிறைவு செய்கின்ற நல்ல பிள்ளைகளை உருவாக்கி விட்டு போனால் எங்கட கபூர்ல அந்த பிள்ளைகள் பிரார்த்தனைகள் தட்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 அனாதை பிள்ளைகள். 2 பிள்ளைகள், 2 அனாதை பிள்ளைகள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவி என்று சொல்லுகின்ற அந்த இடம் வாராங்க. மதீனாவுக்கு வந்தோன பாக்குறாங்க, நல்ல ஒரு இடம் இருக்குது. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, யார காணின்னு விசாரிக்கிறாங்க. அப்போது சொல்லப்பட்டது, அந்த காணி அன்சாரிகளை சேர்ந்த 2 யத்தீம்களுடைய காணி. சஹில் சுஹைல் என்று சொல்லுகின்ற 2 அனாதை சிறுவர்கள். அந்த 2 அனாதை சிறுவருடைய காணிதான் அந்த காணி என்று சொல்லப்பட்டுச்சு. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு விளங்கிச்சு, ரசூலுல்லாஹ் இந்த காணியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, இந்த இடத்துல பள்ளி கட்டணும் என்று நான் ஆசைப்படுறேன், இந்த இடத்துல நான் பள்ளி கட்டணும் என்று நான் ஆசைப்படுறேன் என்றாங்க. அனாதைகள், தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தாயும் மவுத் தந்தையும் மவுத். அந்த பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அனாதைகள் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை யா ரசூலுல்லாஹ், அந்த இடத்தில் நீங்கள் தாராளமாக பள்ளியை கட்டுங்கள், அந்த இடத்துல நீங்க தாராளமாக பள்ளியை கட்டுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு சும்மா வேண்டாம், எனக்கு சும்மா வேண்டாம், என்னிடத்திலே காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்த பணத்தை நான் தருகிறேன், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த காணியை நீங்க எனக்கு விலையா தாங்கன்னு கேட்டாங்க. அப்போது அந்த 2 சிறார்களும் சஹிலும் சுஹைலும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அனாதைகள் தான், தாயும் தந்தையும் இல்லாத அனாதைகள் தான் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு காசு வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அந்த காணியை நீங்கள் கிஃப்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், நீங்கள் காசை எடுத்தால் அந்த காணியை நான் எடுப்பேன், நீங்கள் காசை எடுக்கவில்லை என்றால் எனக்கு அந்த காணி வேணாண்டாங்க. பிள்ளைகள், வேணா யா ரசூலுல்லாஹ், நீங்க சும்மா எடுத்துக்கொள்ளுங்க. வேணாம், நீங்கள் காசை எடுத்தால் நான் காணியை எடுக்கிறேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் விடாமல் அந்த பிள்ளைகளுக்கு அந்த காணிக்கு உரிய பெருமதியான காசை கொடுத்து விட்டுத்தான் இன்றைக்கு இருக்கிறதே மஸ்ஜிது நபவி, இன்றைக்கு இருக்கிறதே மஸ்ஜிது நபவி, இந்த உலகத்தில் அனாதைகளாக இருந்த 2 பிள்ளைகளுடைய காணி, அந்த காணில தான் அல்லாஹ்வுடைய தூதர் காசை கொடுத்து விட்டு இன்றைக்கு இருக்குகின்ற மஸ்ஜிதுல் ஹரமைன் என்று சொல்லுகின்ற 2 பள்ளி வாய்களில் ஒன்று புனிதமான மதீனாவிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டார்களே அந்த பூமி, அந்த இடம், அந்த அனாதை சிறுவருடைய இடம். அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் அனாதைகள், நீங்கள் சும்மா எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ். வேண்டாம் வேண்டாம், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டால் நான் காணியை எடுத்துக்கொள்வேன் என்றுதான் அந்த பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காணிக்கு காசை கொடுத்து விட்டு தான் அந்த காணியை வாங்கினார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அனாதைகள் அம்மா, அனாதை பிள்ளைகள். இன்றைக்கு வாப்பாவும் உம்மாவும் இருந்து, தாயும் தந்தையும் இருந்து ஒரு பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்க்க முடியவில்லையே, ஒரு பிள்ளையை நல்ல ஒரு சாலிஹான பிள்ளையாக உருவாக்க முடியவில்லையே. வீட்டில் பொத்தி வளர்த்தாலும் வெளியே போனா கெட்டு வருகிறான் மௌலவி, வெளியில எப்படியோ இருந்துட்டு ஊட்ட வந்தா ஊட்டையும் கெட்டு போகிறான். வீட்டுல நல்லா மார்க்கத்தோட வளர்த்தா வீதியில வார, ஆட்டோல வார, பஸ்ல வார, ட்ரெயின்ல வார பிள்ளை நல்ல பிள்ளையா? அவன் கெட்டு இருக்கிறான், அதனால இந்த பிள்ளையும் கெட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நல்ல நண்பனுக்கு உதாரணம், நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரியை போன்றவன். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொல்லன் வேலை செய்பவனை போன்றவன். நல்ல நண்பன் அத்தர் வியாபாரியை போன்றவன். உனக்கு அத்தரை தான் தராவிட்டாலும் அவனிடத்திலே இருந்து வருகின்ற அத்தர் வாசம் அது நல்லது. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொல்லனை போன்றவன். கரியைத்தான் உனக்கு பூசி விடாவிட்டாலும் அவனுடைய கொல்லங்கமலையிலே இருந்து வருகின்ற புகை என்பது, அந்த புகை என்பது, கரி என்பது சுவாசத்துக்கு நல்லமல்ல என்றார்களே ரசூலுல்லாஹ். எதை சொன்னார்கள்? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உற்ற நண்பர்களாக மாறுங்கள், உற்ற நண்பர்களாக மாறுங்கள். பிள்ளைகள் வெளியிலே நட்பை தேட இடம் வைத்து விடாதீர்கள். நல்ல சாலிஹான பிள்ளைகளை காட்டி கொடுங்கள்.
நல்ல உலமாக்களோடு நட்பு வைக்க வையுங்கள். நல்ல குர்ஆனை பாடமாக்கிய ஹாஃபிதுகளோடு நட்பு வைக்க வையுங்கள். தொழுகின்ற பிள்ளைகளை காட்டி கொடுங்கள். மகனே, இவர் நல்லவர் என்ற நட்பை நீங்கள் காட்டி கொடுங்கள். முதலாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருங்கள். பெற்றோர்கள் எல்லோரும் பெற்றோர்களாக இருப்பதை போல ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நண்பனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் பெண் பிள்ளைகளுக்கு தோழியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படியான நிலைமைகள் இஸ்லாமிய உம்மத்தில் இல்லை. அப்படியான நிலைமைகள் இஸ்லாமிய உம்மத்தில் இல்லை. வாப்பா ஆம்பளை பிள்ளைய கண்டா ஆம்பளை பிள்ளை பயந்து ஓடுறான். உம்மா பொம்பளை பிள்ளைய பார்த்தா பொம்பளை பிள்ளை அப்படியே இருக்குது. அதனாலதான் கெட்ட உணர்வுகளும் கெட்ட சிந்தனைகளும் மனதிலே உள்ள வேதனைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இரவுகளில் உங்களுடைய பிள்ளைகள் தூங்குகிற போது தலைவணியை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது அழுது அந்த தலைவணிகளோடு பேசி பேசி உங்களுடைய பிள்ளைகள் கவலைகளை பறிந்து கொள்கிறது, பரிமாறிக் கொள்கிறது. காரணம் என்ன என்றால் நல்ல நண்பனும் நல்ல தோழியும் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரம் தோழர்களே மௌத்தாக போகிறார்கள். மௌத்தாகிற நேத்தையில ரசூலுல்லாஹ் அப்படியே வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார். இந்த நேத்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈர கொழுந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலே மௌத்தாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா பிள்ளைகளும் அவர் உயிரோடு இருக்கிற காலம் எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகிவிட்டது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி சுமார் 6 மாதங்களுக்கு பின்னர் மௌத்தாகியது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற தருணம் சக்ராத்துடைய வேதனை. அந்த நேத்தையில ஃபாத்திமா 2 பிள்ளைகள் பெற்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் ஓடி வாரா. பெரிய பொம்புல ஓடி வாரா. வாப்பா மௌத்தாக போறாரு. கடைசி நேரம் சக்ராத்துடைய நேரம். அந்த நேரத்தில வாப்பாண்டு ஓடி வாரா. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள். அந்த பிள்ளையை கூப்பிட்டு முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு முத்தத்தை தான் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் முத்தத்தை கொடுத்தார்கள். முத்தத்தை கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் காதுக்குள்ளே சொன்னார்கள், கவலைப்படாதே ஃபாத்திமா, இன்றைய தினத்துக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு நோவினையும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இன்றோடு உன்னுடைய தந்தை மௌத்தாகி விடுவார் என்றார்கள். முதலாவது அந்த பிள்ளையிடத்தில் தான் அந்த இரகசிய செய்தியை சொன்னார்கள். கவலைப்படாதே ஃபாத்திமா, இன்றைய தினத்துக்கு பிறகு உன்னுடைய வாப்பாவுக்கு இதற்கு பிறகு உலகத்தில் கஷ்டம் இருக்காது என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாலை மாலையாக அழ ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் அழுத அழுகையை பார்த்து விட்டு காதிலே கூப்பிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமா கவலைப்படாதே, கவலைப்படாதே, சுவர்க்கத்துடைய தலைவியாக நீதான் இருக்கிறாய், கவலைப்படாதே என்றார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாப்பாவுடைய மரணத்தை சொன்ன போது அழுத கண்கள் சுவர்க்கத்தை சொன்ன போது ஆனந்தத்தினால் சிரிக்க ஆரம்பித்தது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, நம்மளோட பிள்ளைகளுக்கு எப்ப முத்தம் கொடுத்தேன்னு கேட்கிறது. எப்பப்பா முத்தம் கொடுத்த? 3 வயசுல இருக்கக்குள்ள ஒரு முத்தம், 4 வயசுல 2வது முத்தம், 5 வயசுல அவன் நேசரி போகக்குள்ள ஒரு முத்தம், ஸ்கூல் போகக்குள்ள ஒரு முத்தம், அதை ஓயல் எழுதக்குள்ள ஒரு முத்தம், ஏஎல் எழுதக்கு ஒரு முத்தம், வெளிநாட்டுக்கு போகக்குள்ள ஒரு முத்தம், கல்யாணம் முடிச்சு போகக்குள்ள ஒரு முத்தம், அதோட எல்லா முத்தமும் ஹலாஸ் முடிச்சு. பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுங்கள், பாசத்தை காட்டுங்கள், இரக்கத்தை காட்டுங்கள். நீங்கள் நல்லதொரு நண்பனாகவும் நல்லதொரு பெற்றோர்களாகவும் மாறுங்கள். உங்களோட பிள்ளை கவலையில இருந்தா, ஆம்பளை பிள்ளை கவலையில இருந்தா, பொம்பளை பிள்ளை கவலையில இருந்தா என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க. ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போங்க, நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சொல்லுங்கள், மகளே நான் உண்ட வாப்பா, மகள் நான் உண்ட உம்மா, சொல்லு நீ ஒரு மாதிரியாக இருக்கிறா, ஏதோ ஒன்று மனசுல யோசியே இருக்கிறா, என்ன கவலை என்று சொல்லு. எதுவாக இருந்தாலும் எனக்கிட்ட சொல்லு. உண்ட வாப்பாட்ட நான் சொல்ல மாட்டேன், உண்ட உம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன், சொல்லு என்று அந்த கவலையை நீங்கள் கவலை கண்ணீரோடு கேட்டு பாருங்கள். அந்த பிள்ளை அந்த நேரத்தில் உங்களோடு பாசத்தோடு பேசும். ஏய் சொல்லு, என்ன கவலையில் இருக்கிற, எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிக்கிறா. கேட்காதீர்கள், அன்பாக அந்த பிள்ளைகளை நீங்கள் கைட் பண்ணுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த நேரம் என்ன செஞ்சுட்டு நிறைவேறிஞ்சிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற அந்த செல்ல பிள்ளைகளை இந்த உலகத்தில் செல்லமாக வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஈமானை கொடுத்து, நல்ல இஸ்லாத்தை கொடுத்து, ஏகத்துவத்தை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, சுன்னாவை கொடுத்து, என்னுடைய உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை என்னுடைய கபரையும் உங்களுடைய கபரையும் வந்து தட்டுகின்ற நல்ல சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.